ஏன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு மனிதனுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் நம்ம வந்து வெற்றியை வாகையை சூடும் பொழுது தான் அது அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டக்காரன்பா சொல்லுவாங்க. அந்த கண்ணுடைய எனர்ஜியை பாருங்களேன், அது ஒரு மாரி எனர்ஜி இருக்கு பாருங்களேன், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அதுக்கு ஒரு பவர் தேவைப்படுது பார்த்தீங்களா, ஒரு எனர்ஜி தேவைப்படுது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். நான் பணக்காரன், எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் அதிர்ஷ்டக்காரன், எனக்கு எல்லாமே கிடைக்கும். என்கிட்ட எந்த தடையும் இருக்காது. இதுதான் மூளையில் போய் ஸ்டோர் ஆகும். தேடிக்கொண்டிருக்கும் விஷயத்தை தேடிக்கொண்டு வந்து உங்கள் உடம்புலேயே கொடுத்துரும். மீன்ஸ் உங்கள் வாசலில் வந்து போட்டுரும். இழுக்கப்படும். அப்போ அட்ராக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்குது. அதை ஈஸியாக நம்மளை அதிர்ஷ்டக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறேன். சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிர்ஷ்டம் அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒரு மனிதனுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் நம்ம வந்து வெற்றியை வாகையை சூடும் பொழுது தான் அது அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டக்காரன்பா நான் பாட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாக உட்காந்துட்டு சின்னதாக பிளான் பண்ணால் டக்குன்னு அந்த ஒர்க் கிடச்சிருச்சு, அந்த டார்கெட் கிடச்சிருச்சு, அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. என்னதான் செய்கிறானே தெரியலப்பா. அவன்கிட்ட ஒரு எனர்ஜி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு. நம்மகிட்ட ஏன் அது நடக்க மாட்டேங்குது? நான் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சக்ஸஸ் பண்ணிடுறான். நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? இப்படி நம்ம அடிக்கடி கம்பேர் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட எனர்ஜிங்கிற ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளும் அதிர்ஷ்டசாலி தான். ஸோ இறைவன் படைப்பில் நம்ம யாரையுமே குறை வைக்க கிடையாது. எல்லாத்துக்குமே சக்திகள் இருக்கிறது. பஞ்சபூதங்கள் ஓட்டம் இருக்கிறது. நவகிரகங்கள் ஆட்சியம் இருக்கிறது. நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் பவர் பாயிண்ட் பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு திரையோ ஒரு கரையோ இருந்துச்சுனாக்கா, இது நீ தலைகீழாக நின்னாலும் அந்த வெளிச்சம் வராது. சொல்லுவாங்க இல்லையா, த லைட்டனிங் பல்ப் ஆல்வேஸ் கிளிட்டரிங் அப்படிம்பாங்க. த லைட்டனிங் வேவ்ஸ் ஆல்வேஸ் கிளிட்டரிங்பாங்க. இந்த லைட்டனிங் கிளாக்ஸ் அப்படிம்பாங்க. நம்மளுடைய கண்ணே லைட்டனிங் தான். சொல்லுவாங்க. அந்த கண்ணுடைய எனர்ஜியை பாருங்களேன், அது ஒரு மாதிரி எனர்ஜி இருக்குது பாருங்களேன், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இந்த 2 பல்பு ப்ளஸ் இன்சைட் நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு, அதை என்றைக்குமே கரைப்படாமல் திரை போட்டு மூடாமல் அதை பவர்ஃபுல்லாக வைக்கிறது தான் மெடிடேஷன். என்னும் எழுத்தும் மூளைக்கும் மூளையில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு உயிராற்றலை தரும். உயிராற்றல் ஒரு வண்டி வச்சுருக்கோம், ஒரு பெட்ரோல் போட்டால் நல்லா போகும், டீசல் வண்டி இருந்தால் டீசலில் போகும், பேட்டரி இருந்தால் பேட்டரியில். இந்த பவர்ன்ற வார்த்தையே நம்ம வார்த்தை பவர் இல்லைன்னு இருந்தா, இந்த பவர் என்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த பவர் வந்து இருந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன், இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. எல்லா சக்தியும் இறைவன் படைச்சி தான் ஒரு பேக்கேஜாக அனுப்புகிறான். நம்ம எந்த பட்டனை தட்டினா எந்த லைட்டு சுவிட்ச் ஆன் ஆகுது, நம்ம தப்பாக பட்டன் அமுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த பட்டனுக்கு தேவையோ அந்த பட்டனை அமுக்குவதில்லை. அதுதான் சுவிட்ச் ஆன். சுவிட்ச் ஆன் த லைட், சுவிட்ச் ஆன் த லைஃப் இட்ஸ் வெரி கோஸ் அப்படிம்பாங்க. அப்போ எங்கே வெரி கோஸ் போகுது, வெரி குட் எங்கே போகுது, வெரி நைஸ் எங்கே போகுது, எக்ஸலண்ட் எங்கே போகுது, எங்கே எக்ஸலண்ட்டான ஒரு கிரேட்னஸ் எங்கே இருக்குது, கிரேட்னஸ் கைண்ட்னஸ் எங்கே போகுது, எல்லாம் இங்கேருந்து மூடி மறைச்சி போய் உட்காந்துருக்கும். அப்போ சர்வம் அப்படிங்கிற விஷயம் அனைத்தும் அதுக்கான சக்தி எங்கே உள்ளதான் இருக்குது, மனசில் இருக்குது, மூளையில் இருக்குது, உங்களுடைய வார்த்தையில் இருக்குது. இந்த சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்த சக்தியோடு இருந்தால் ஒரு மனிதன் மேல் நோக்கி போய்கொண்டே இருப்பான். தட்டக்கவே முடியாது. ஆள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். சக்திகள் பெருக்கிக்கொண்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆறா பெருக்கமும் வார்த்தை பெருக்கமும் சொல்லும் வாக்கும் சக்தி ரூபமாக இருக்க வேண்டும். அந்த ரூபம் சொன்னோம் பார்த்தீங்களா, ரூபம், அந்த ரூபம் தான் அரூபமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை தூண்ட செய்யும் சொல்லுவாங்க. சிலது தெரியும், சிலது தெரியாது. சிலது தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமல் இருக்கும். பிளிங்கிங், நான் முழிச்சு தலைன்னு நின்ட்டேன்ப்பா, என்னன்னே தெரியல, திடீர்னு மொழி பெருங்கிருச்சுப்பாம்மா. காரணம் பிளாக் அண்ட் பிளாக். ஸோ ஒரு கிளாக், வாழ்க்கையின் காலச்சக்கரம், இந்த கிளாக்கை நமக்காக இயங்க வைக்க வேண்டும், நமக்காக சுற்ற வைக்கணும், நம்ம சுற்ற வைக்கணும். அதுக்கு ஒரு பவர் வேணும். ஒரு கிளாக்கு நம்ம பேட்டரி போடணும், இல்லைன்னா கீ கொடுக்கணும், ஒரு சக்கரம் சுழல வேண்டும். அதுக்கு ஒரு பவர் தேவைப்படுது பார்த்தீங்களா, ஒரு எனர்ஜி தேவைப்படுது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் சார்ந்து நம்மக்கிட்ட ஒரு பல்ப் எரியணும், ஒரு பவர் தேவைப்படுது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி மெடிடேஷன். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் சக்கரா ப்ளஸ் துரியம் ப்ளஸ் ஹார்ட் சக்கரா, நம்மளுடைய நேவல் சக்கரம் ப்ளஸ் நம்மளோட டோட்டல் ஹெட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த D20 ஏரியான்னு சொல்லுவாங்க. இதுதான் ரிசீவிங் தாமரை. ஸோ மெடிடேஷன் தி பெஸ்ட்டு. அது அழகான ஒரு சக்கரத்துக்குள்ளார ஒரு புள்ளிக்குள்ளார ஒரு அழகான ஒரு சூத்திரம் இருக்கிறது. நம்ம கையில் வச்சுட்டு நம்மளோட வெறும் கையை வச்சு, இங்கே பாருங்களேன், இந்த கை இருக்குது சொல்லுவாங்க. இந்த ரேகி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனர்ஜி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே பண்ணால் ஒரு எனர்ஜி இருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஒரு ஈர்ப்பு வர மாதிரி இருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். சும்மாவே பட்டுட்டோம். டீப் பிரீத் ஒரு 10 வாட்டி.
நாடி சுத்தமாயிடும். அப்போ என்னாகும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பம் உள்ள இருக்கும். நீங்கள் அப்படியே கவனிச்சு நல்லா உங்களை நல்லா பிரீத் பொறுமையாக நல்லா ஒரு 10-15 வாட்டி விட்ட பிறகு அப்படி கையை வச்சு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மனசை உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வெப்பம் இருக்கும் இந்த கைக்குள்ளார. அதுதான் இந்த பவர். அப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு தேவையான விஷயம் என்னுடைய பவர் எனக்குள்ளே இருக்குது, நான் சாதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் தடங்கள் இருக்காது, எனக்குள்ளே அதிர்ஷ்டம் பெருகிக்கிட்டே இருக்கும், நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன், நான் தோல்வியே அடைய மாட்டேன். இந்த இந்த ஹீட்டு உடம்பு ஃபுல்லாக பரவும். அதுதான் பவர். உங்களுடைய பவர் தான் அது அதிக பவராக மாறும். அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே கையை அசைக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை மடியில் வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி டீப் பிரீத் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி மனசு எங்கே வைக்கிறோம், இந்த நெத்தியில் பொட்டில் வைக்கிறீங்க. அதை வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, உடல் முழுவதும் சக்தி பரவிக்கிட்டே இருக்குது, நான் அதிர்ஷ்டக்காரனாக மாறிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 3 வாட்டி நினச்சா போதும். இதுக்கே இவ்வளோ சக்தி இருக்கே, இது உள்ளார ஒரு பொருள் வச்சா எக்ஸ்ட்ரா பவர். அதுதான் சுருமாக்கல். நாட்டு மருந்து கடையில் சுருமாக்கல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அடுத்தது ஜாதிக்காய். இதுக்கு வேற ஒரு எனர்ஜி உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், வெறும் கையை வச்சாலே அவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு ரொட்டேட் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதிர்ஷ்டக்காரனா மாறும் இல்லையா, பவர்ஃபுல் வருது இல்லையா. அப்போ கல், சின்ன சுருமாக்கல், இந்த சுருமாக்கல்லை கொஞ்சோண்டு கையில் வச்சுக்கோங்க, ஒரு ஜாதிக்காயை வச்சுக்கோங்க. இப்போ கை வச்சு பாருங்கள், வேற லெவல் சக்தி. அதிர்ஷ்டம் உங்கள் கை ரேகையில் இருக்கிறது, நம்மளோட உழைப்புலையும் இருக்குது. அந்த உழைப்பில் நம்ம தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், லேக் இல்லாமல், ஒரு பின்னாடி இழுக்காமல், திருஷ்டி இல்லாமல் நம்மளை போக விடணும்ல, வாழ விடணும் இல்லையா. அப்போ நம்ம பவர்ஃபுல்லாக 4 பக்கம் இருந்துச்சுனாக்கா, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இருந்தால், அப்போ தான் இந்த ஜாதிக்காயும் சுருமாக்கல்லும் சாதாரண வச்சாலே அது வேலை செய்யும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பவுலில் கல்லுப்பு வச்சு, கல்லுப்புக்கு மேலே நம்ம இந்த சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல்லை வச்சு ஜாதிக்காயை வச்சுருப்பாங்க ஒரு மூலையில். ஸோ அது ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வீட்டுக்கு, அப்போ நம்மளுடைய உயிர் கூட்டுக்கு நம்ம இந்த உள்ளங்கை தான் சொல்லுவாங்களா. அந்த எனர்ஜி அழகாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 10 வாட்டி அப்படி பொறுமையாக பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சுருமாக்கல் ஒரு சின்னதாக வச்சுக்கோங்க, ஒரு ஜாதிக்காய் வச்சுருங்க, அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள். பொறுமையாக அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கையில் அதே வெப்பம் இருக்கும். அது அப்படியே இந்த சக்தி ஃபுல்லாக உடம்புல உள்ளே பரவுது. அப்படியே வச்சுக்கோங்க. நெத்திலே அதேமாதிரி மனசை வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சக்தி உள்ளே பரகுது. இந்த நேரத்தில் நான் அதிர்ஷ்டக்காரன். அப்போ தான் சொல்வாக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த பிளாக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெஜிஸ்டர் ஆகும். நான் பணக்காரன், எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் அதிர்ஷ்டக்காரன், எனக்கு எல்லாமே கிடைக்கும், என்கிட்ட எந்த தடையும் இருக்காது. இதுதான் மூளையில் போய் ஸ்டோர் ஆகும். சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணால் போதும். அந்த ஜாதிக்காயும் சுருமாக்களையும் பத்திரமா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரொட்டீனாக அது வேறு கைப்படக்கூடாது, வேறு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜிக்கு அது பழக்கப்படும். ஸோ இதை டெய்லி படுக்க போகும்போதோ இல்லை காலைல குளிச்சுட்டோ ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். நீங்களே உங்களை நீங்களே புதுப்பிக்கிற நேரம், உங்களை நீங்களே சார்ஜ் பண்ணிக்கிற நேரம். ஏன்னா ஹேண்ட் சக்கரா ரெண்டுமே உள்வாங்கும் சஃபிஷியன்ட் எனர்ஜி. ஸோ நம்ம கண்லேயும் 9 ஓட்டர் உடம்புல அதுலேருந்து என்னாகும், காற்றலைகள் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக்கில் உடம்பு இழுக்கும். அப்போ பவர்ஃபுல்லாக இருப்போம், கலகலன்னு இருப்போம், சக்தி வாய்ந்து இருப்போம், அதிர்ஷ்டக்காரனாகவும் இருப்போம். பாருங்கள், இது ஒரு மெடிடேஷன். அதை சொல்லுவாங்க, ஆடிக்கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆள வைத்து விடும். ஆள வைக்கும்னா அவ்வளோ கிங் பவர் கிடைச்சிடும். தேடிக்கொண்டிருக்கும் விஷயத்தை தேடிக்கொண்டு வந்து உங்கள் உடம்புலேயே கொடுத்துரும். மீன்ஸ் உங்கள் வாசலில் வந்து போட்டுரும், இழுக்கப்படும். அப்போ அட்ராக்ஷன். அப்போது ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றல் தேடி கொண்டு வந்து உங்கள் உடம்புல நிற்கும். அப்போ அதுதான் ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈர்ப்பு விதிய ரகசியத்தில் நம்மளையே அட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளை அதிர்ஷ்டக்காரனாக மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜாதிக்காய் கிடைக்கல, இந்த சுருமாக்காய் கிடைக்கல, சும்மா வெறுங்கை வச்சாலே அவ்வளோ நல்லது நடக்கும். எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னா ஜாதிக்காயும் சுருமாக்கல்ங்கிறது நம்மளுடைய அஞ்சனக்கல் வச்சு பாருங்கள். எதுவுமே கிடைக்கலையா, ஒரு கூழாங்கல் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கே அவ்வளோ பவர். இந்த கூழாங்கல் அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஆற்றல் உண்டு. வெறும் கூழாங்கல் வச்சு பண்ணாலும் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். ஆக எண்ணம் ஈடேற வேண்டும், அதிர்ஷ்டக்காரனாக மாற வேண்டும், நினைச்சது நடக்க வேண்டும்னா நம்மளையே சக்தி ஒட்டி கொள்ள வேண்டும், ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டும். அதைத்தான் நமக்கே நம்மளுடைய எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயம்தான் மெடிடேஷன். நிறைய வெரைட்டி இருக்குது. அதை ஈஸியாக நம்மளை அதிர்ஷ்டக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.